இந்த இடைப்பட்ட காலத்துல அவர் தோல்வியை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படி சொல்றாரு? எனக்கும் இப்ப நான் அங்க நின்று பேசும்போது நீங்க அங்க இருந்து ஒரு மனநிலையோட யோசிப்பீங்க, இவர் ஏதோ ஜெயிஸ்டான்றதுக்காக இங்க நமக்கு எல்லாம் அறிவுரை சொல்லுவாரு, ஆனா அந்த இடத்துல உட்கார்ந்து பார்த்தோட சூடுதான் நமக்கு அப்பதான் தெரியும் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல நிற்கும் போது நான் இந்த தோல்விகளை சொல்லும் போது இது ஒரு இனிமையான நினைவுகளா, ஒரு அனுபவமா உங்களுக்கு சொல்ல கிடைக்கும். அதனாலதான் அந்த தோல்வியை ரசிங்க அப்படின்னு சார் அன்னைக்கு சொல்லி கொடுத்தாரு. அதையும் தாண்டி இந்த இடைப்பட்ட தோல்விகள் காலத்துல நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க என்னோட இதுலயும். அது என்னையும் ஒரு வகையில ஒரு மாதிரி டிமாரலைஸ் பண்ணிச்சு. இருந்தாலும் அதையும் தாண்டி தான் வந்தேன். ஏற்கனவே நிறைய பேர் சொன்னதா இருந்தாலும் நானும் உங்களுக்கு திரும்ப அதை சொல்றேன். அப்படி விமர்சனங்கள் வீசுறவங்க மேல நீங்க உங்களோட கோபத்தையோ எதையோ காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட செயல்பாடுகள்ல கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா நீங்க ஜெயிக்கணுன்றதுக்காக வந்திருக்கீங்க, அவர்களோட விமர்சனத்துக்கு பதில் சொல்ல வரல. நீங்க அடுத்தடுத்த படியில முன்னேறிட்டு போங்க. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் ஜெயிச்சுட்டு வரும்போது அன்னைக்கு உங்கள் மீது விமர்சனங்கள் வீசியவர்கள் வாழ்த்துரைகளை வழங்குவார்கள்.